எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதம், எந்தெந்த வழியில், எந்தெந்த முறையில், எங்கெங்கிருந்து தாக்குதல் வந்தாலும் கவலைப்படாம தன் வாழ்க்கையை நடத்துறாரு வர்றா நித்யானந்தர். யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் தன் வாழ்க்கையை நடத்துறாரு வர்றா, விரும்பியபடி சர்வ சுதந்திரத்தோட நடத்துறாரு வர்றா. இந்த ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்க. மத்ததெல்லாம் டிபேட் பண்ணுவீங்க. நல்லவனா இல்லையா டிபேட் பண்ணுவீங்க, வல்லவனா இல்லையா டிபேட் பண்ணுவீங்க, அவரு இதுவா அதுவா எல்லாமே டிபேட் பண்ணுவீங்க. ஆனா எல்லாத்தையும் டிபேட் பண்றவங்க கூட இந்த ஒரு விஷயத்த, மனுஷன் பாடுற யாராலும் எதுவும் பண்ண முடியல, நினைச்சபடி வாழறாரு பாடுறா அப்படிங்கிறாங்க. என் மீது கட்டும் கோபமும் எதிர்ப்பும் வெறுப்பும் உடையவர்கள் கூட இதை ஒத்துக்கிறாங்க. யாராவது வாட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜியை சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க. இந்த சத்தியம் எனக்கு புரிந்தது. நாடகத்தின் ஹீரோவாவும் வில்லனாவும் ஆடியன்ஸாவும் நாடகத்தை ரசிக்கின்ற ரசிகர்களாகவும் விமர்சிக்கின்ற விமர்சகர்களாகவும் எல்லாமாகவும் நான் தான் இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த மொத்த ஷோவையும் இந்த மொத்த பர்ஃபார்மன்ஸையும் என் வாழ்க்கையில நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன்ற சத்தியம் எனக்கு புரிஞ்சுதுங்கய்யா. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்கய்யா, ஐயே அதிசுலபம். இது புரிஞ்சிட்டதுனாலதான் எதுவும் தொட முடியாதபடி, யாராலும் எதுவும் செய்ய முடியாதபடி, நான் வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு நான் என்ன முடிவு எடுக்கிறனோ அதை வாழ்ந்துகிட்டே இருக்கேன் பாருங்க.